ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு மஷ்ரூம் தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இப்போ 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி இந்த தாளிப்புல சேர்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியா நறுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, அதாவது பூண்டு சின்ன பல்லா இருக்கு, பெருசா இருந்தா ஒரு 5 நம்பர் போதும். நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஃபிளேவரும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது இதுல தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியா இருந்தா 1 சேர்த்துக்கோங்க, பெருசா இருந்தா பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதாவது தனியாய் மிளகாய் 2 சேர்த்து அரைச்சது சேர்த்துருக்கேன். நீங்க தனியா வச்சிருந்தா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசாலா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மஷ்ரூம் 200 கிராம் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியா நறுக்கி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஃப்ளேமா ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வேக வைக்கணும். நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்பதான் நல்லா ரெடியாகும். தண்ணியை சுத்தமா வத்திருச்சு. ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தா தோசையில வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது கரெக்டா வராது. அதனால நல்லா கிரேவி நல்லா தண்ணி இல்லாம சுத்தமா நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமா கொத்தமல்லி கிளைகள் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃபிளேவர், நல்ல ஒரு வாசனை, டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊத்திக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். தோசை பேன் வச்சுட்டு இதுல கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதுல ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கும் போது உங்களுக்கு ஓட்ட விழ ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தோசை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது நல்லா திருப்பி திருப்பி விடாம அப்படியே ஒரு மூடி போட்டு நீங்க மூடி வேக வைக்கலாம். கொஞ்சமா ஆயில் ஓரத்துல விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வேக வச்சிருங்க. அப்ப திருப்பி போட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப பாருங்க, இது நடுவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் மசாலா நடுவுல நம்ம ஸ்டஃபிங்காக வைக்கிறோம். நம்ம எப்படி மசாலா தோசைக்கு உருளைக்கிழங்கு வைப்போமோ அதே மாதிரி இதையும் நடுவுல வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஹோட்டல்ல மசாலா தோசை எப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம இதே மாதிரி நம்ம மடிச்சு அவ்வளவுதான், அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை ஹோட்டல்ல தான் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். வீட்லயே ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். இது 3ல இருந்து 4 நம்பர் தோசை வரைக்கும் இதுல பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணிருக்கிற மசாலா வச்சு நீங்க ஃபோல்ட் பண்றது உங்க விருப்பம் போல எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் பண்ணியும் நீங்க பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.